குதிக்கால் வலி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பார்ட்டை வந்து நிறைய ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இந்த பார்ட்டு இதுக்கு தான் வேறு எதுவும் கிடையாது. இதுலேருந்து இப்போ லெஃப்டில் என்னென்னா பெருங்குடல், சிறுகுடல் பார்த்தாச்சு பெருங்குடல். பெருங்குடல் பார்த்தீங்கன்னா ரைட்டில் இந்த ஏரியாவிலேருந்து தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், ரைட்டில் இந்த ஏரியாவிலேருந்து ஆரம்பித்து அப்படியே வரும், அப்படியே வந்து இதோட கனெக்ட் ஆகும், இதோட கனெக்ட் ஆகும். அப்போ இந்த ஏரியாவில் இங்கே எடுக்கணும் பெருங்குடல். ஏரியா எங்கே இருக்குன்னு தான் போகுது. கை வலிக்கு தான் உங்களுக்கு? இல்லை இல்லை, கொஞ்சம் நேரம் இதுலேருந்து எடுத்து இப்படி வந்து முடிச்சு இதோட தொடர்பு இங்கேருந்து வந்து இந்த பக்கம் எடுத்துக்கணும். இதால் தான் நம்ம பண்ணுற மாதிரி. ஏன்னா கரைக்கணும், பெருங்குடலில் உள்ள கழிவெல்லாம் கரைக்கணும். மோஷன் சரியாக போகல, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, ஆனஸில் எரிச்சல், ஆனஸில் பைல்ஸு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? எண்டு இங்கே இருக்குன்னா அது பக்கத்தில் தான் நமக்கு வந்து இது இருக்கும், ஆனஸ் இருக்கும். இப்போ தெரிஞ்சிச்சா? எடுத்துட்டு வந்து இங்கே ஆனஸ் பிரச்சனை எது சொன்னாலும் நம்ம இந்த இடத்த எது சொன்னாலும் இந்த இடத்துல அதில் அரி பிடிக்கு, புண்ணு இருக்குது, எடுத்து விட்ற அசல் இருக்குது. இந்த இடத்துல பெயின் கூட வரும். பெயின் எல்லாம் வரும்போது கையாலேயுமே நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம். இந்த ஸ்டிக்கால தான் சில இடங்கள்ல ஸ்டிக்கால அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, 10-15 டைம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு இரிட்டேட்டிங் சில பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் அது பரவாயில்ல இருக்கும் கொடுங்க அப்படின்னு இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது மாற்றி மாற்றி நீங்கள் கையில் கொடுத்துட்டு அந்த பெருங்குடல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ரைட் சைடு, ரைட் சைடு இதோட இதோட தொடர்ச்சி எடுத்துட்டு வந்து இப்படி எடுத்துட்டு வந்து இங்க எடுத்துக்கணும். சரிதா? பெருங்குடல் இருக்கு, சிறுகுடல் இருக்கு, அதே மாதிரி தான் சிறுகுடல் இருக்கு. இப்ப சொல்லுங்க, ஃபைனலா தான் நம்ம பண்ணலாம். ஃபைனலா பெருங்குடல் மட்டும் வந்து அது நீர்க்கழிவு, அதை நம்ம முன்னாடியே நம்ம அந்த நமக்கு பண்ணுற பாயிண்ட்ஸ் பண்ணி ஃபைனலி வீட்டுக்கு போன பிறகு தான் அவங்களுக்கு நீர் நிறையா போகிறது, இந்த சென்சேஷன்லாம் நடக்கும். சிலருக்கு வந்து டைரியா போகிறது, இல்லை மோஷன் அடிக்கடி போகிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா நம்ம கழிவுகளை தூண்டிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்கு ஒவ்வொரு உடல் பாது பொறுத்து இது நடந்தே தான் ஆகும். இல்லை கிடையாது, இது தியரிட்டிக்கல். ப்ராக்டிக்கல் மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த பாயிண்ட் எங்கேருந்து எடுக்கணும், அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்துக்கணும். இப்போ மறுபடியும் சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். சரி கூட கழிவுகள் யூரினரி எண்டு ஷோல்டர் அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஷோல்டரு, அடுத்து லங்ஸ், லங்ஸ் ஆட்டு, இது வந்து மண்ணீரல், அடுத்தது வந்துட்டு இங்கே வந்து சிறுகுடல், இப்போ பெருங்குடல் போயிட்டு இங்கே ஆனஸ். நீங்கள் சிறுகுடலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வலது கால் பெருங்குடல் வந்து நேராக வந்து இதெல்லாம் முடிக்கக்கூடாது. திருப்பி இடது காலில் ஸ்டார்ட் பண்ணி நேராக கொண்டு வந்து எங்கே இந்த பாதத்து சைடில் ஆனஸ் பாதை இந்த சைட்லாம் முடிக்கிறது அந்த மைண்டில் போய் நிற்கும். இப்போ இப்போதான்
இந்த பார்ட் ஆர்கன், அதாவது நெஞ்சுக்குழி, கழுத்துலேருந்து நெஞ்சுக்குழி வரைக்கும் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். இப்போ கழுத்தில் என்ன ஏரியா இருக்குன்னா தைராய்டு தான் இங்கே. சிலர் வந்து இது வந்து குறவலை அப்படிம்பாங்க. தைராய்டு, நீங்கள் தைராய்டு இங்கேயும் கொடுக்கணும், அதே மாதிரி இங்கேயும் கொடுக்கணும். இது வந்து பின்பக்கம் ப்ராப்ளம் எல்லாமே இந்த ஏரியாவில் வந்து நெக் பெயின்லாம் வருது அப்படின்னா இந்த இடத்துக்கு நெக் பெயின் அப்படின்னா பின்னாடி தான் சொல்லுவாங்க. பட்டது எல்லாமே இங்கே கொடுக்கணும். தொண்டை வலிக்குது, தொண்டையில் பிரச்சனை, ஆமாம் தைராய்டு, ஆமாம் ஆமாம் தைராய்டுனாலே இந்த 2 சைடு தான் சொல்கிறோம்.